நாம எப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் நாம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணக்கூடாது. ரெகுலர் பிளானில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப நீங்கள் ஹிடனாக அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் கமிஷன் பே பண்ணுறீங்க. தேவையில்லாமல் நம்மளோட பணத்தை இன்னொரு நபருக்கு கமிஷனை பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. செபி 2013 டைரக்ட் பிளானில் கொண்டு வந்தாங்க. எதற்கு அப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களுக்கு இன்னும் அதிக பெனிஃபிட் கிடைக்கணும், யாருக்கும் தேவையில்லாமல் கமிஷன் பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் டைரக்ட் பிளானில் கொண்டு வந்தாங்க. அதனால் ஆல்வேஸ் உங்களோட முதலீடுகளை டைரக்ட் பிளானில் மாற்றிக்கங்க. அடுத்தது நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்போ ட்ராக்கிங் எரர் பார்க்கணும். அதாவது இண்டெக்ஸுக்கும் இந்த ஃபண்டுக்கும் எந்த அளவு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணணும். எந்த அளவு குறைவாக ட்ராக்கிங் எரர் இருக்கோ அப்படிப்பட்ட ஃபண்டுகளாக தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு பண்ணணும். அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குரூஷியலானது. ஸோ எந்த ஒரு ஃபண்டை எடுத்து நம்ம பார்க்குறப்ப ஆக்டிவ் ஃபண்டாக இருந்தாலும் சரி, பாசிவ் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இந்த 2 ஃபண்ட்லேயும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கிற திட்டங்களை பார்க்கணும். ஸோ குறிப்பாக இந்த 3 விதமான பேராமீட்டரை பார்த்து நம்ம முதலீடு பண்ணுறது அவசியமாக இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பலவிதமான ஃபண்டுகள் இருக்குது. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லார்ஜ் கேப் திட்டங்கள். லார்ஜ் கேப் திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50 இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் 50 நிறுவனங்கள் இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி டாப் 50 நிறுவனங்களுக்கு அடுத்ததாக வர ஒரு 50 நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க. பட் இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இந்த ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம அடுத்தடுத்த வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது நிஃப்டியில் என்னென்ன ஸ்டாக்கில் இருக்கோ அந்த எல்லா ஸ்டாக்லையும் ஒரே வெயிட்டேஜில் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் 12% அப்படிங்கிற மாதிரி முதலீடு இருக்கும். பட் அதே நேரத்தில் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஹோல்டிங் வெறும் 2% தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற 50 நிறுவனங்களையும் 2% அப்படிங்கிற அளவுக்கு முதலீடு வச்சுருப்பாங்க. இதுதான் ஈக்குவல் வெயிட்னு சொல்கிறது. இதெல்லாம் வரும் நாட்களில் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது இண்டெக்ஸ் ஃபண்டுகளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.60 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வெறும் 0.18 தான். அதாவது இந்த ரெண்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 பார்க்க போகிற ஃபண்டு என்னன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 ஒரு 3 ஃபண்டும், அதற்கு அடுத்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 உங்களுக்கு ஒரு 3 ஃபண்டுகளும் எடுத்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் சொன்னது மாதிரி ட்ராக்கிங் எரர், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கிற திட்டங்களை தான் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டு அஃப்கோர்ஸ் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு தான். இந்த ஃபண்டில் 100% ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுறாங்க. நிஃப்டி 50 என்னென்ன ஸ்டாக்கள் இருக்கோ சேம் ஸ்டாக் தான் இது மிமிக் பண்ணும். ஸோ நீங்கள் பண்ணுற முதலீடு எல்லாமே இண்டெக்ஸில் என்னென்ன ஸ்டாக்கில் இருக்கோ அதே சேம் ஸ்டாக்கில் தான் முதலீடு பண்ணுறீங்க. இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க் நிஃப்டி 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வெறும் 0.18 தான். இதோட ட்ராக்கிங் எரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.05. இது ரொம்ப மினிமமாக உள்ளது. ஸோ உங்களுக்கு தேடி எடுத்து இப்படிப்பட்ட ட்ராக்கிங் எரர் குறைவாக இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபண்டு கொடுத்த வருமானத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் 12%, 1 இயரில் 26.65%, 3 இயரில் 16%, 5 இயரில் 16.59%, 7 இயரில் 15%, அதுக்கப்புறம் 10 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 13.17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நேவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இதில் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவு, 0.06 தான். இதில் ட்ராக்கிங் எரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.06 இருக்குது. இந்த ஃபண்டை நம்ம ஒரு ஆளுங்க யாராச்சும் புதுசாக முதலீடு பண்ணுறதா இருந்தால் இதில் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபண்டு இப்போ தான் ரீசெண்ட் டயத்தில் ஒரு 1 இயர் தான் இதோட ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால் இதில் பெரிய அளவில் லிக்விடிட்டி ஒரு இஷ்யூ இருக்குங்கிறதுனால பலரும் அச்சப்படலாம். இப்போ இதோட ஹோல்டிங்கில் 1000-1500 கோடிக்கு மேலே முதலீடு வந்துருச்சு. இந்த ஃபண்டு கொடுத்த வருமானத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு ஒரு வருடத்தில் 26.67% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12.59% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த ஃபண்டு லார்ஜ் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.20 இருக்குது. இந்த ஃபண்டோட ட்ராக்கிங் எரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.05 இருக்குது. இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்குது. இந்த ஃபண்டுக்கு ஒரு 10 வருடத்தோட ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இயர் டு டேட்டில் 12.61%, 1 இயரில் 26.66%, 3 இயரில் 16.46%, 5 இயரில் 16%, அப்புறம்
17 அடுத்தது 7 இயர்ஸ் வந்து 15%, 10 இயரில் 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 2 ஃபண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடிஐயும் எஸ்பிஐயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பழைய ஃபண்டு. அதனால தான் வந்து 10 வருடத்தோட ஹிஸ்ட்ரி நம்மளாட்டி பார்க்க முடியுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஃபண்டில் இருக்கிற சிறந்த ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்பிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. நான் சொன்னது மாதிரி இந்த ஃபண்டு வந்து நிஃப்டி 50க்கு அடுத்ததாக வர ஒரு 50 முன்னணி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.33 இருக்குது. இது ஸ்லைட்லி அதிகம். அதாவது நம்ம பார்த்த நிஃப்டி 50 ஃபண்டுக்கும் இதுக்கும் ஸ்லைட்லி வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக தான் இருக்கும். இந்த ஃபண்டோட ட்ராக்கிங் எரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.05. இந்த ஃபண்டோட ட்ராக்கிங் எரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.05. இது வந்து மிகவும் குறைவான ட்ராக்கிங் எரர் கொண்ட திட்டம். இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 வருடங்கள் இந்த ஃபண்டுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. 1 இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 66.99% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் 37% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயரில் பார்த்தீங்கன்னா 24.28% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து யூடிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.34 இருக்குது. இந்த ஃபண்டோட ட்ராக்கிங் எரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.06 இருக்குது. இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து 5 வருட ஹிஸ்ட்ரி உள்ளது. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 37.77% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் 66.89%, 5 இயரில் வந்து 22.40% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மோத்திலால் ஒஸ்வாலோட நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.35 இருக்குது. இதோட ட்ராக்கிங் எரர் பார்த்தீங்கன்னா 0.08 இருக்குது. இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து 3 வருட ஹிஸ்ட்ரி இருக்குது. இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் 37.72%, 1 இயரில் வந்து 66.86%, 3 இயரில் 24.25% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டுக்கும் அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்கும் நிஃப்டி 50யும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து 40%க்கு மேலே நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எல்லா காலகட்டங்கள்லையும் இப்படிப்பட்ட ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடைக்காது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து பெரிய அளவில், அதாவது நிஃப்டி 50 விட வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் ரன் இருந்ததுனால வந்து இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் பார்க்க முடியுது. சப்போஸ் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால், இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் நிஃப்டி 50ல் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேயும் வந்து உங்களோட போர்ஷன்ஸை வந்து ஒரு 30 to 40% அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி பிரித்து வைக்கிறதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு நிஃப்டி 50லையும் கொஞ்சம் அக்ரெசிவான ரிட்டர்ன் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி பார்த்தது வந்து நிஃப்டி 50க்கும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்கும் இந்த 2 ஃபண்டுகளும் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிற பற்றி கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதே நேரத்தில் எதில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருந்துச்சு, எவ்வளோ ட்ராக்கிங் எரர் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பற்றி பார்த்தோம். இதற்கு அடுத்ததான் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் இருக்குது. இந்த ரெண்டுலேயும் வந்து எந்த திட்டங்கள் வந்து சிறந்த ஃபண்டுகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதோட ட்ராக்கிங் எரர் எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் பற்றி கூடிய விரைவில் பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.